பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் காட்சிகள் பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒன்றாக மிகுந்த ஆர்வத்தோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த தடவை வெற்றி பெற்று விடலாம் என்று காரைக்குடியை தேர்வு செய்து காரைக்குடியில் நிற்கிறார் சீமான். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் என்று அவர் சொல்லுகிறாரு. நம்மை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சியினுடைய சர்வாதிகாரி சீமான் காரைக்குடியில் நிற்கிறார். அவர் என்ன ஐடியானா, காரைக்குடியில பிராமணர்கள் அதிகம்னு நினைச்சு ஒரு தப்பான கால்குலேஷன் போட்டு தான் நிற்கிறார். ஏன்னா இந்த சுப்பிரமணியபுரம் வீதின்னு சொல்லி கல்லூரிக்கு அருகில் இருக்கிற சுப்பிரமணியபுரம் 1வது வீதியிலிருந்து 9வது வீதி வரை இருக்கும். அதெல்லாம் பிராமணர்கள் அந்த காலத்துல பிராமணர்கள் நிறைய குடியிருந்தாங்க. அந்த பிராமணர்கள் ராஜாவுடைய சொந்தக்காரர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்க நம்ம பிராமண கடப்பாறையை நம்பி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அவர் போட்டியிடுகிறார். அது இருக்கிற தேவகோட்டை வட்டாரம், தேவகோட்டை கண்ணங்குடி வரைக்கும் போகும். காரைக்குடி டவுன், சாக்கோட்டை வட்டாரம்லாம் இங்கெல்லாம் அவர் வாக்கு வாங்கிடுவாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, அது அப்படி இருக்கும் பொழுது தோல்வி ஸ்பஷ்டமாக தெரிந்து விட்டது. அதாவது தோல்வி அவர்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது. மாங்குடி வெற்றி பெற்றால் பரவாயில்லை, அல்லது தேர்போகி பாண்டி வெற்றி பெற்றால் பரவாயில்லை. தேர்தலுக்கு இன்றைக்கு புதிதாக வந்திருக்கின்ற கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கூட இல்லை, அந்த கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற ஒரு டாக்டர் சின்ன பையன், அவர்கிட்ட தோக்க போறான். அவர்தான் வெற்றி பெறுகிறார், வெற்றி பெறப் போகிறார். அவர்கிட்ட போய் தோக்க போறோமே என்கிற ஒரு வயிற்றெரிச்சலில் சாட்டை துரைமுருகன் டாக்டரை பற்றி கண்ணா பின்னான்னு சொல்லி படுபயங்கரமாக கேவலமாக பேசியிருக்கிறார். அவன் அந்த பேச்சுக்கு நம்ம பதில் கொடுக்கறது இல்லை. ஆனால் இந்த பேச்சு அவருடைய அந்த பேச்சுக்கு கக்கி இருக்கிற வன்மத்திற்கு அந்த டாக்டர் அவர்களை பற்றி, அவர் டாக்டர் பிரபுவை பற்றி, தாவேகா வேட்பாளர் பிரபுவை பற்றி அவர் பேசியிருக்கிற அந்த இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான தகவல் சேருவாரி பூசி இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நாம் விளக்க போனோம்னா அது எங்கேயோ திசை திரும்பி போகும். ஆனால் இப்படி பேச வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது என்பதுதான், அதற்கான விடையை பார்த்தால் அது எல்லாமே வெளியே வரும். யார் பேச சொன்னார்கள்? பேசியிருப்பது எதுவுமே புதிதல்ல, எல்லாமே மாங்குடி தரப்பு பேசியிருப்பதுதான், ப. சிதம்பரம் தரப்பு பேசியிருப்பதுதான், கார்த்தி சிதம்பரம் தரப்பு பேசியிருப்பதுதான். ஆரம்பத்தில் அவர்கள் சீமான ஒரு பெரிய இதா எடுத்துக்கிட்டாங்க. சீமான் தான் ஜெயிக்க போறாருங்கிறது மாதிரி மாங்குடி இந்த மாதிரி இவங்கெல்லாம் தப்பு கணக்கு போட்டு காயை நகர்த்துகின்ற பொழுது, டாக்டர் பிரபு முன்னணிக்கு வந்து விட்டதற்கு பிறகு இப்பொழுது எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல பிரபுவுக்கு எதிராக இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இந்த தகவல்களை எல்லாம் மாங்குடி தரப்பு தான் சாட்டைக்கு சொல்லி பேச சொல்வது போல நமக்கு எல்லாமே விளங்குது. இந்த உஞ்சனை ராமசாமி அம்பலம் என்பவர் பேசியது, அவர் மிரட்டியதாக கூறப்படுவது, அதன் பிறகு இன்னொரு பொய் சொல்றாரு சாட்டை, மிகப்பெரிய பொய். டாக்டர் விலை கொடுத்து பணம் கொடுத்து வாங்குறாராம். பணம் கொடுத்து வாங்குறது, விலை கொடுத்து வாங்குறதெல்லாம் அதற்கான பணம், வசதி, அடியால் பணமெல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கு, மாங்குடி தரப்பிட்ட. தேர்போகி பாண்டி இந்த மாதிரி பிரச்சனைகளில் அவர் ஈடுபடவில்லை. அவர் என்டிஏ கூட்டணி சார்பாக, தன்னுடைய கட்சி சார்பாக அவர் வாக்குகளை கேட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு, அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. இப்பொழுது பதவி சுகத்தை அனுபவித்த 5 ஆண்டு எம்எல்ஏ பதவி சுகத்தை அனுபவித்த மாங்குடி எப்படியாவது காரைக்குடியில் வெற்றி பெற்றுவிடலாம் என்ற ஒரு நப்பாசையில் இங்கே ராங் கால்குலேஷன் போட்டு, தப்பு கணக்கு போட்டு இங்கே நின்ற நாம் தமிழர் சீமான் 2 பேருக்கும் தான் இந்த வயிற்றெரிச்சல் அதிகமாகி கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிக்கிறது. உஞ்சனை ராமசாமி அம்பலம் என்பவர் பேசியதாக சாட்டை பேசுறார், மிரட்டினார் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ டேப்புகளை எல்லாம் போட்டு நாம அந்த இதை நீங்க பார்த்திருப்பீங்க. சாட்டை பேசிய பேச்சு பெரிய அளவில் போயிருக்கு, தமிழ்நாடு முழுவதும் போயிருக்கு. அதை பார்த்து வாக்கு அவர்களுக்கு போட்டுருவாங்களா அப்படின்னா, சாட்டையுடைய காணொலியை பார்த்து ஓட்டு போடுவார்கள் என்றால்
சீமான் கட்சி தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கணும், அது வேறு விஷயம். இருந்தாலும் அவர் சேருவாரி பூசி இருப்பது, டாக்டர் பல்வேறு நபர்களுக்கு பணம் கொடுத்து, அதுக்கு மாங்குடி தரப்பை நாம் தமிழர் தரப்பை பணம் கொடுத்து வளைக்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஏப்பா அப்போ பணத்துக்கு விலை போகிற ஆளுகளா நாம் தமிழர்? பெருசாக பேசுகிற தமிழ் தேசியம், பிரபாகரனுடைய தம்பிகள் தமிழ் தேசியம் பணத்துக்கு விலை போயிட்டாங்களா அவங்க ஆளுகளா அப்படின்னு சொல்லி அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறார். அதே மாதிரி இந்த தகவல்களை எல்லாம் திரட்டி தந்தது, இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் திரட்டி தந்தது மாங்குடி தான், மாங்குடி தரப்பு தான். ஏன்னா அவங்க அப்பா டாக்டர் பிரபு அவர்களுடைய அப்பா இருமதி துரை கருணாநிதி பழுத்த காங்கிரஸ்காரர், பழைய காங்கிரஸ்காரர், செல்வாக்கு மிக்க குடும்பம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அவரை கொண்டு இன்று ஒரு கொலை வழக்கில் இவர் சம்பந்தப்பட்டவர்னு சொல்லி புரளியை கிளப்பி விட்டு மாங்குடி தரப்பு குளிர் காய்ந்தது. இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த காணொளி முழுவதுமே டாக்டர் பிரபு அவர்களை எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அந்த அளவிற்கு இந்த சாட்டை வாயை திறந்து பேசியிருக்கிறேன். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சீமான் படுதோல்வி அடைவார் என்பதுதான் அவர்களுக்கு நன்றாக விளங்கிவிட்டது, தெல்ல தெளிவாக விளங்கிவிட்டது. வயிற்றெரிச்சல், இத்தனை காத்திருந்தவன் பெண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போவது போல அரசியலுக்கு இப்பொழுதுதான் அறிமுகமாகி இருக்கின்ற இந்த டாக்டர் ஒரு சின்ன பையன், பழம் தின்று கொட்டை போட்ட மிகப்பெரிய கட்சிகளை எல்லாம் தோற்கடித்து வெற்றியை வசமாக்கி கொள்ளப் போகிறார் என்ற வயிற்றெரிச்சலில் தான் இவர் இந்த சாட்டையோடு சேர்ந்து மாங்குடி தரப்பும் இந்த மாதிரி வன்மத்தை கக்குகிறார்கள். ஆக சாட்டை தரப்புக்கு நாம் தமிழர் சீமானுடைய தோல்வி வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. அதுவும் எப்படிப்பட்ட தோல்வினா, 4வது இடத்துக்கு தள்ளப்படுகின்ற தோல்வி. நிச்சயம் தேர்போகி பாண்டி கணிசமான வாக்குகளை, தன்னுடைய கட்சி வாக்குகளை அவர் பெறுவார் என்று, ஒரு மரியாதையான வாக்குகளை பெறுவார். அதே போல மாங்குடி அவருடைய தரப்பு திமுக தரப்பு வாக்குகளை பெறுவதற்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் வெற்றியை பறிகொடுத்து விடுவோம், வெற்றி பெற முடியாது, அது டாக்டர் பிரபுவுக்கு தான் வெற்றி என்ற எண்ணமும் மாங்குடி தரப்புக்கு வந்துவிட்டது. ஆக தோக்கப் போகின்ற, தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருக்கின்ற மாங்குடி தரப்பும் சாட்டை துரைமுருகன் தரப்பு, அதாவது நாம் தமிழர் தரப்பும் ஒன்று சேர்ந்து இப்பொழுது டாக்டர் அவர்கள் மேல் சேருவாரி பூசுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? உங்களுக்கு தோல்வி வெளிப்படையாக தெரிந்து விட்டது நாம் தமிழருக்கு. அதுவும் எப்படிப்பட்ட தோல்வி? டெபாசிட் கிடைக்காத தோல்வி, இப்படித்தான் சொல்ல முடியும். சீமானுக்கும் டெபாசிட் போச்சுன்னா எப்படி இருக்கும்? 4வது இடம் உறுதி செய்யப்பட்டு விட்டது நாம் தமிழர் சீமானுக்கு. ஒரு கட்சியினுடைய தலைவர் 15 வருடங்களாக ஆணையை பூனையாக்குவேன், பூனையை யானையாக்குவேன், குதிரையை யானையாக்குவேன் என்று புருடா விட்டு கொண்டிருக்கிறவர், ஆமை ஓட்டை திருப்பி போட்டு அதிலே 15,000 யானைகளை ஏற்றி கொண்டு போய் ஈழத்தை மீட்பேன் என்று கதறிக்கொண்டிருக்கின்ற, காதிலே டன் கணக்கிலே காதில கிலோமீட்டர் கணக்கிலே பூ சுற்றுகின்ற இவ்வேலையை பார்த்து கொண்டு 15 வருடமாக திரள் நதி வாங்கி தின்று கொண்டு 15 வருடமாக ஈழத்தமிழர்களையும் ஏமாற்றிக் கொண்டு, உள்ளூர் தமிழர்களையும் ஏமாற்றி வாங்கி தின்று கொண்டு புறங்கையை நக்கிக்கிட்டு இருக்கிற இந்த சீமான் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. இனிமேலும் தாக்கு பிடிக்க முடியாது. இங்கே கிடைக்கின்ற தோல்வி என்பது இந்த கட்சியையே, நாம் தமிழர் கட்சியே அப்படியே அழித்துவிடும். அப்புறம் கட்சியினுடைய தலைவரே 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு தோல்வி அடைந்து விட்டால் அப்புறம் கட்சி இப்படி இருக்கும், எப்படி விளங்கும்? செலவழிக்கிறவன் எவன் இருப்பான்? எல்லாரும் ஓடி போயிடுவான்ல. ஏற்கனவே இவரால் சீரழிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம், அவர்களுடைய வயிற்றெரிச்சல் சீமானை சும்மா விடாது. உறுதியான ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், சீமானால் சீரழிக்கப்பட்ட, கடந்த தேர்தலில், அதற்கு முந்தைய தேர்தலில் சீரழிக்கப்பட்ட எத்தனை வேட்பாளர்கள். ஒரே ஒரு உதாரணம், அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட்ட ஒரு பெண் வேட்பாளர், பேரை சொல்ல விரும்பல, அரக்கோணம் தொகுதியிலே ஒரு இளம் பெண்ணுக்கு கடந்த தேர்தலில் டிக்கெட் கொடுக்கிறார். அந்த அம்மா
இருந்த வீட்டை விற்று ஜெயிக்க போகிறான், எம்எல்ஏவை ஜெயிக்க போகிறான். எதுக்கு வீட்டை விற்கிறீங்க? உங்கள் அண்ணனுக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தால் வீட்டை எதுக்கு விற்க? வெற்றி பெற்றால் வெற்றி பெறுவோம், செல்வாக்கில் வெற்றி பெற்றால் சரி அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே. வீட்டை விற்று கடன் வாங்கி, பல்வேறு இடங்களில் கடன் வாங்கி செலவு பண்ணி அதன் பிறகு தோற்று இப்பொழுது அந்த அம்மா வட்டி கட்டுவதற்காக எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா போதுமா? வட்டி கட்டுவதற்காக எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்க அந்த வேட்பாளர். இப்படி கடந்த முறை நிறுத்தப்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் எங்கேயாவது 100 நாள் வேலைக்கு போறாங்க, எங்கேயாவது கூலி வேலைக்கு போய் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். கட்சி வேணாம், ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி சமுதாயத்தில் எந்த மரியாதையும் இல்லை, முக்காடு போட்டுக்கொண்டு அடையாளம் தெரிந்து விடுமோ என்று அச்சப்பட்டு கொண்டு நாணப்பட்டு கொண்டு வெளியே தலை காட்ட முடியல. அப்படி உள்ளூர்ல கடன் பிரச்சனை, வெளியில வந்தா இவர் தான், இந்த அம்மா தான் வேட்பாளருக்குன்றது, இந்த பையன் தான் வேட்பாளருக்கு நின்றது என்று அவர்களுடைய பொதுஜனம் செய்கின்ற அந்த கேள்வி, ஏப்பா தோத்த, எப்படிப்பா தோத்த, செலவு பண்ணிட்டியா, இந்த துக்கம் விசாரிக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் அச்சப்பட்டு நாணப்பட்டு வெளியவே வர்றதில்லை. வெளியூருக்கு எங்கேயாவது ஓடி போயிடுறாங்க பிழைக்கிறது. இப்படி ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை, அப்புறமா நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமாக ஒரு 200-300 பேரை நாசமாக்கி கொண்டிருக்கின்ற சீமானுக்கு நாட்டை கண்டபடி சேருவாரி பூசி இருக்கிறார். இப்பொழுது எல்லா தொகுதியிலும் தமிழகத்தில் இருக்கின்ற 234 தொகுதிகளில் 233 விட்டுவிட்டு காரைக்குடியை மட்டும் பிடித்து விளாச வேண்டிய அவசியம் சாட்டைக்கு என்ன வந்தது என்றால், ஒன்று அவருடைய சீமான் நிற்கிறார். சரி, நீ மாங்குடிய பேசலாம், மாங்குடிய கூட பேசலாம், தேர்போகி பாண்டிய பேசலாம், இவங்களையெல்லாம் விட்டுட்டு டாக்டர் பிரபுவை பேசுகிறார் என்றால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை டாக்டர் பெற்றுவிட்டார், பிரபு பெற்றுவிட்டார். அதனால இவங்க மாங்குடியும் இவர்களும் ஒன்று சேர்ந்து இப்பொழுது எப்படியாவது டாக்டருடைய வெற்றியை தடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களோ என்ற சந்தேகம் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் இவர்களுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. காரைக்குடியில் தாவேகா அடைகின்ற வெற்றி, விஜய் கட்சியினுடைய வேட்பாளர் டாக்டர் பிரபு அவர்கள் அடைகின்ற வெற்றியின் மூலம் நாம் தமிழர் கட்சி காலியாகும். அந்த கட்சி காலியாகும். இனிமேலாவது ஒவ்வொரு தேர்தலையும் 234 சட்டமன்ற வேட்பாளர்கள், நாடாளுமன்ற தேர்தலுக்கு 40 பேர் வீணா போறது தடுக்கப்படும். காலம் அதற்கான வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டது. இனிமேலும் அந்த கட்சி உயிரோட்டமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் காரைக்குடியிலே காலம் தீர்ப்பெழுத போகிறது என்று எண்ண தோன்றுகிறது. ஆகவே சாட்டையின் கனவு ஒருபோதும் பலிக்காது. சாட்டை சொல்லுகின்ற இந்த அவதூறு பிரச்சாரத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள். வெற்றி டாக்டர் பிரபுவுக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்து விட்டது, எல்லோருக்குமே தெரிய ஆரம்பித்து விட்டது. அதனால் தான் மாங்குடி தன்னுடைய துணைக்கு சாட்டையை அழைத்திருக்கிறார் என்று எண்ண தோன்றுகிறது. மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.